ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் நான் 2 டேஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பக்காவாக இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. பேவுட் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. பேடிஎம்மில் நீங்கள் டேரெக்டாக வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக என்ன ஒர்க் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோவை நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணணும். நம்ம வீட்டில் எந்த வேணாலும் நம்ம சாப்பிட்ருக்கலாம். பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எதாவது வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா, அந்த பிக்சரை அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்பவே விரும்பி பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு, ஒரு ஆப்னு சொல்லலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ லிங்க்கை அந்த ஆப் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எல்லா டெமோவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆன்லைன் ஜாப்ஸ், இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிற ஆப்போடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கேமரா டு ஸ்கேன் ஃப்ளேம் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு. அது மூலயமா நம்மளுக்கு ஒரு சில பேஅவுட்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போனாலும் ஓகே, இல்லை வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கான ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கான ரிவ்யூஸ் பாருங்கள். ரேட்டிங்ஸ் 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூஸ் ஓரளவுக்கு ஓகே, பக்காவாக பேமெண்ட்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இடத்துல அலோவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளேம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஸ்கிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டாலும் ஓகே. டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போகாது. லாகின் பண்ணுற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பேடிஎம் நம்பரை கொடுத்தீங்கன்னா தான் பேடிஎம்மில் விட்ரால் போட முடியும். அதனால் பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நான் என்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன். உங்களுடைய பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இந்த இடத்துல தேங்க்ஸ் ஃபார் வெரிஃபைங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் க்ளோஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓடிபி கேட்கும். நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இது ரெண்டையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் தான். மேலே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கேன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் உங்களுக்கு இன்கம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு பிக்சர் நல்லா ஃபோட்டோ நல்லா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடுத்து அங்கே அப்லோட் பண்ணணும். கீழே ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு நம்மளுக்கு 0ல் இருக்குது. ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு கலெக்ட் ஆகும். இப்போ கூகுள் பேலாம் நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ₹10 ₹20 கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி இதில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களுடைய பேடிஎம்முக்கு வித்தின் செகண்டில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கிற முடியும். கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுடைய கேமரா பின் கேமரா ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 1000 ஸ்கேன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 1000 ஸ்கேன்ஸ் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உங்களுடைய ரிவார்ட்ஸில் விழுந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிக்சர் அப்படியே இந்த கேமரா சிம்பிள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கேமரா எடுக்காது. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணணும். இந்த ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டணும். இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் ஆகாது. குறிப்பிட்ட ஃபோட்டோ மட்டும்தான் ஸ்கேன் ஆகும். அதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட 2 மொபைல்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப் இருக்கணும். புரியுதுங்களா?
ஏன் சொல்கிறோம் அப்புட்னா, நீங்க இந்த இன்னொரு மொபைல்ல நீங்க வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல்ல வந்து நீங்க வந்து இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த காயின்ஸ் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அந்த அமௌண்ட்ட நீங்க பேடிஎம்க்கு மட்டும் தான் நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுதான் ப்ரொசீஜரு. என்னென்ன ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. அத இந்த வீடியோஸ்ல வந்து சொல்லக்கூடாது. அவங்களே டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ, அதனால அதுக்கான ஃபோட்டோஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியில நான் வந்து போஸ்ட் போடுறேன். அதனால அதில போயிட்டு நீங்க விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்க்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழ குடுத்துருக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மை ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து டோட்டலா உங்களுடைய அந்த 1000 ஸ்கேன்ஸ நீங்க வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இந்த பிங்க் கலர் அந்த ஸ்க்ராட்ச் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் எப்படியும் வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000க்கு மேல வந்து இன்கம் வந்து இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அப்போ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்சுக்கும் இன்கம் வராதான்னு கேட்டிங்கன்னா, தாராளமா வரும். பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்சுக்குமே இவங்க வந்து சின்ன சின்ன அமௌண்ட் குடுக்குறாங்க. அதாவது எடுத்தோனே பெரிய அமௌண்ட்டா குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆப் வந்து எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. இவங்களுடைய டார்கெட்டே வந்து ஆப் வந்து எல்லாருமே ரெகுலரா தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அவங்க ஆப்ப அதுக்காக தான் சொல்றாங்க. அந்த மாரி தான் பிளான் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவங்களோட யூசர்ஸ் வந்து அவங்களுடைய ஆப்ப வந்து ரெகுலரா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். அது மூலியமா உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்குது. அததான் நம்மளுக்கு வந்து இவங்க இன்கமா குடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் குடுத்து கடைசியில உங்களுக்கு இன்கம் பெரிய அமௌண்ட்டா வந்து குடுக்குறாங்க. இத எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு. எல்லாருமே யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது மூலியமாவே நீங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க் யூ.